எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் எதுக்குனாக்கா, நம்ம உடம்புல காயம் இருந்தாலோ இல்லை புண்ணுங்கள் இருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைங்க சைக்கிள் ஓட்டுவாங்க. சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துருவாங்க பாருங்கள். விழுந்தாங்கன்னா உடம்புல காயங்கள் ஏற்படும். அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த ரெமெடியை காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. முதல்ல ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டு ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, இதான் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் விட்டுக்குங்க. அதில் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சளும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதான் இந்த ஆலிவ் ஆயில் மட்டும் தான் பாய்க்கணும். முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அம்மா நம்ம பாட்டிலாம் நமக்கு கீழெல்லாம் உளுந்தாக்கா காயம் ஏற்பட்டாக்கா என்ன செய்வாங்க, மஞ்சளையும் வேப்பனை வச்சு தான் குழச்சி நம்மளுக்கு பூசுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பூசும்போது நமக்கு எரிச்சல் உண்டாகும். ஆனால் புண்ணு காஞ்சிரும் இல்லையா. ஆனால் இது இந்த ஆயில் நம்ம பாய்ச்சோம்னாக்கா எரியாது. புண்ணு சீக்கிரமாக காஞ்சிருது. ஒரு 3 நாள் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. 3 நாள் அப்படி காஞ்சிருது இந்த புண்ணு. இந்த ஆயிலும் இந்த மஞ்சளும் குழப்பி போட்டாக்கா என்ன மாதிரி புண்ணு இருந்தாலும் உடம்புல காஞ்சி போயிடுது. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது நான் யூஸ் பண்ணி எனக்கு பெனிஃபிஷியல் தெரிஞ்சுது. ஸோ தட்ஸ் வை இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நீங்களும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டில் பேட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அவங்க வெளியே போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு உடம்புல அப்படியே சொறிவாங்க. சொரிஞ்சு அந்த இடம் அப்படியே சோப்பாகி ரத்தம் ஊற்றும், புண்ணாயிரும். அப்போ நான் என்ன செஞ்சேன், இதை தான் பூசினேன். ஆனால் அது நக்கவே இல்லை. நாக்கு போட்டு நக்கவே இல்லை. ஏன் நக்கலைனாக்கா எரியல அந்த இடம். அதுக்கு அப்போது 3 நாளில் பார்த்தா அந்த புண்ணு அப்படியே காஞ்சிருச்சு போங்க. அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன காயங்கள் இருந்தால் சில இதில் உங்களுக்கு நம்ம சயிறு வெட்டும்போது நம்ம கையில் காயம் போட்டுறோம் பாருங்கள். கை வெட்டிடும், விரல் வெட்டப்படும். அந்த மாதிரி அந்த காயம் இருக்கும்போது ரத்தம் இருக்கும்ல, அது எடுத்து தொடச்சிட்டு உடனே நீங்கள் இது மாதிரி குழப்பி வச்சு பாருங்கள். எரியாது, சீக்கிரமாக ஆறிடும். ஓகேவா? இன்றைக்கு இந்த டிப்ஸு, இன்னும் நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.